அரியலூர் பார்க்கலாம்ல. திருக்கருப்பரியலூர் இந்த தலம் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்துல இருக்கு. நாங்க 2 ஆண்டுகளுக்கு முன் நினைக்கிறேன், 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருக்கோயிலுக்கு சென்றிருந்தோம். அருமையான திருக்கோயில். வைத்தீஸ்வரன் கோயில்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இது தலை ஞாயிறு என்றும் பேசப்படும். தலை ஞாயிறு. நாங்கள் ஒரு நடராஜ பெருமான் திருவாதிரையில தரிசனம் பண்ணிட்டு அபிஷேகம் நிறைவாச்சு. ஒரு 7 மணிக்கு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பெறப்படலான்னு வந்தோம். அப்படியே சீர்காழி இந்த வைத்தீஸ்வரன் கோயில் பக்கம் வரும்போது இந்த ஆலயத்துக்கு வரணும். ஒரு ஆச்சரியம் பாருங்க, சிதம்பரத்துல நடராஜ பெருமானுக்கு அபிஷேக தரிசனம் பார்த்தோம், இங்க அலங்கார பூஜை பார்த்தோம். நீங்க வந்திருந்தீங்க ஐயா, பார்த்தோம். அருமையா இருந்தது. ஒரு ஆச்சரியம் எப்படின்னு சொன்னா, அது ஒரு பெரிய ஆலயம் தான், பிரம்மாண்டமான பெரிய ஆலயம். நம்ம கோயிலோட பெரிய கோயிலா இருக்கும். குகுடி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரு ஆலயம் நம்ம சீர்காழி மாதிரி அங்க சாமி ஒரு மலையில இருக்கிற மாதிரி இருக்கும்னா அதே மாதிரி அங்கேயும் இருக்கு. அங்க உள்ள திருக்கோயில்ல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஊரே கொண்டாடுறாங்க. நடராஜர் திருவாதிரைய அந்த ஊரே கொண்டாடுறாங்க. நாங்க கண்ணால பார்த்தோம். ஆமா, எல்லா வீதியிலும் அந்த ஊர்ல கிராமம் சொன்னா ஒரு அருமையா இருந்தது. எல்லா வீதியிலையும் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு மலர்கள் தூவி வச்சிருந்தாங்க. நடராஜ பெருமான் வீதி விழா வரும்போது நாங்களும் வந்தோம், கூடயே வந்தோம். நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அலங்கார பூஜை பார்த்துட்டு அந்த ஊரே சாமி வளம் வந்த அந்த ஊரே கோலாகலமான ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து கொண்டாடினாங்க. ஊரே ஒற்றுமையா என்று கொண்டாடி 12 மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. எங்களையும் நாங்களும் போயிருந்து நாங்களும் சாப்பிட்டோம். நல்ல சிறப்பா அமைஞ்சிருந்தது அந்த திரு ஆலயம். அந்த இறைவன் கருப்பரியலூர். இது திருஞான சம்பந்தரே முதல் பாட்டிலே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். நம்மளுடைய பிறப்பு என்பது தாயினுடைய கருமூலம் நிகழ்கின்றது. அப்ப நம்ம ஒரு கருவில தோன்றாம இருந்தா தான் பிறவாமை. பிறவாமை என்பது ஒரு கருவில தோன்றாம இருக்கணும், அதுக்கு தவம் செஞ்சிருக்கணும். அப்பதான் இதை தோண்டிதான் வருவோம். அப்ப நம்ம கரு மூலத்தை பறிக்கிற ஊர். அப்ப பிறவாமை என்ற வரத்தை தருகின்ற ஊர், கருமூலத்தை பறிக்கிற ஊர். அதனால கருப்பரியலூர். அப்ப அந்த கரு பறிக்க வேண்டுமானால், அந்த கருவில் உருவாகாமல் இருக்க வேண்டுமானால், பிறவாமை என்ற நிலையை அடைய வேண்டுமானால் என்ன அப்படின்னு முதல் பாட்டிலே சொல்றாரு சாமி. அதுக்கு என்ன செய்யணும்ன்றத நம்ம சொல்றாரு. அப்படி செஞ்சவங்க அந்த ஊர்ல நிறைய இருந்தாங்களாம். அங்குள்ள இறைவனுடைய திருநாமம் குற்றம் பொருத்தநாதன். நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் குற்றங்கள் தான் அதிகமா செய்யணும். அதெல்லாம் பொறுத்து சொல்லுவேன். சாமி, அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் சரியாத குற்றங்களை எல்லாம் பொறுத்தருள வேண்டும் எல்லாரும் வேண்டிக்கிறோம். சொல்லிட்டு பழையபடியும் குற்றம் செய்வாங்க. ஒரு சமயம் கைலாயத்துல இந்திரன் கைலாயநாதரை தரிசனம் செய்வதற்காக இந்திரன் செல்கின்றான். கைலைக்கு நந்தியம் பெருமானை வணங்கி உள்ள போறான். அப்ப சாமி தன்னுடைய வடிவத்தை பூதகணமாக மாற்றிக்கொண்டு ஒரு பூத வடிவத்துல வர்றார். பூதகணங்களோட வர்றார். வந்தோடனே அந்த பூதகணங்களை பார்த்து அந்த எய்த்தாப்புல ஒரு பூதகணமா சாமி தான் வர்றாரு. ஆனா வர்றது சாமின்னு இந்திரனுக்கு தெரியல. அதனால தன்னுடைய ஆயுதம் வஜ்ராயுதம், ரொம்ப கடுமையான ஆயுதம், அந்த ஆயுதத்தை சிவபெருமான் தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. அது வேற விஷயம். அந்த வஜ்ராயுதத்தை வச்சு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு முன்னாடி எப்படி வரலாம் அப்படின்னு வஜ்ராயுதத்தை வச்சு சாமிய பூதகணங்களும் சண்டைக்கு போறாரு. அப்புறம் சாமி தன்னுடைய உருவத்தை, மெய்யுருவத்தை காட்டி உன்னோட பயந்துடுறாரு இந்திரன். சாமி, அடியனுடைய பிழைகள் எல்லாம் மன்னிக்கணும், உங்கள்கிட்ட நான் போர் எடுத்தனே, இப்படி நினைச்சிட்டே அறியாமல் செய்த பிழைகள் எல்லாம் என்னுடைய குற்றத்தை எல்லாம் மன்னித்து பொறுக்க வேண்டும் சொல்லும் போது சாமி இந்த திருத்தலத்துக்கு போக சொல்றாரு. திருத்தல போய் நம்ம வழிபாடு செய்யணும். அப்படி இந்திரன் அங்க வழிபாடு செய்து
செய்ததுனால சாமி அந்த குற்றத்தை எல்லாம் பொருத்தனாதர், குற்றம் பொருத்தனார். அதனால அவர் இந்திரனுடைய குற்றத்தை பொறுத்தல குற்றம் பொருத்தனாதர். இப்ப நாம எல்லாரும் அங்க போய் வழிபாடு செய்யணும். ஏன்னா இப்ப நிறைய குற்றங்கள் எல்லா உயிரினும் செய்யுது. சாமி குற்றம் பொருத்தனாதர், அதாவது குற்றம் பொருத்தனார். இறைவனுடைய பேர் குற்றம் பொருத்தனாதர். இந்த குற்றம் ஏன் நிகழுதுன்னு சொன்னா இருமாப்புன்னு சொல்றோம்ல, அதுதான். இந்திரனுக்கு இருமாப்பு இருந்தது. நான் என்ற முனைப்பு, நான் தெரியுமா, அப்படி இந்த முனைப்பினால்தான் குற்றமே நிகழுதுங்க. ஒண்ணு செய்வதற்கு முன்னாடி தன்னிலையை ஒருத்தர் உணர்ந்தாருன்னு வைங்க, அவர் கண்டிப்பா ஒரு செயலை குற்றமாக செய்ய மாட்டார். கண்டிப்பா தன்னிலையை உணராதனால இருமாப்பு வருகின்றது. அது ஆணவத்தினுடைய விளைவு. அதனாலதான் இந்த குற்றங்கள் நடக்கின்றது. ஆகவே ஆணவத்தை அறியாமையை நீக்க வேண்டும். தன்னுடைய நிலையை அறிவது அறிவை அதான் அறிவு. உண்மையான அறிவு என்பது தன்னை அறிதல் தான் மிகச்சிறந்த அறிவு. நம்ம உலகத்தை அதை அறிகிறேன், இதை படிக்கிற தன்னை அறிதல் தான் உயர்ந்த அறிவு. தன்னை அறிந்துட்டா அனைத்தையும் அறிந்த மாதிரி, மிக எளிமையானது. ஆகவே இவனுக்கு தன்னை அறிதல் இல்லாம இருமாப்போட போனான். அதனாலதான் என்ன போட்டான். அங்க போனவன் பூதகணம்னா அது சிவகணம் தானே. பூதகணம்ட்டு அவ்வாறு ஒதுங்கி போயிருக்கலாம்ல. பூதகணத்தை மதிக்கல, அதான் பிரச்சனை. அந்த வகையிலே இங்க உள்ள தீர்த்தம் இந்திரன் வெளிப்பட்டதுனால இந்திர தீர்த்தம். இந்த அருமையான திருத்தலத்தில் எழுந்தருடைய திருஞான சம்பந்த பெருமான் அருமையான பதிகங்க. இந்த பதிகம் ரொம்ப இனிமையா இருக்கும். திருவிராக நடையிலே இந்தல பண்ணில் அருளி செய்யப்பட்டது. சுற்றமொடு பற்று அவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள். சாமி குற்றம் பொருத்தநாதர். ஆனா அங்க வழிபாடு செய்வர்கள் குற்றமே இல்லாதவர்கள் வழிபாடு செய்யறாங்கன்னு சொல்றாரு. நல்லா பாருங்க, நுட்பமா நீங்க பாக்கணும். சரிங்க, சாமி குற்றம் பொறுக்கக்கூடியவர். அப்ப அங்க வர்றவங்கள குற்றம் செஞ்சவங்க வரல, அதான் முக்கியம். குற்றமே இல்லாத தூய்மையான மனத்தை உடைய அடியவர்கள் அங்க வழிபாடு செய்யறாங்க. அது சொன்னவர் ஞானசம்பந்தர். அப்ப குற்றமில் அந்த பாருங்க, குற்றமில் குணங்களோடு, குற்றமில்லாத குணங்களோடு இருக்கின்ற அடியார்கள் அங்க நிறைந்திருக்கிறான்னு சொன்னா அவங்க எந்த குற்றத்தை செய்யவில்லை. அப்ப குற்றம் என்பது என்ன? முதல் வரியில சொல்றார். சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து. சுற்றம், அப்ப சுற்றமும் அதன் பற்றும் தான் குற்றம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சுற்றமும், சுற்றம்னா துணை. உலகத்துல நம்ம துணைன்னு எல்லாத்தையும் நம்ம இந்த சிந்தனை நமக்கு வேணும். உலகத்துல எதையெல்லாம் நம்ம துணைன்னு கண்டோம். சில பேர் பணம் தான் துணைன்னு. காசு தான்பா வாழ்க்கை, காசு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. பணம் இல்லையா எதுவும் கிடையாது. பணம் தான் துணை, காசு பணம் தான் துணை அப்படின்னு அதை துணையா வச்சுட்டு இருக்காங்க. சில பேர் மனைவி துணைன்றாங்க, சில பேர் தன்னுடைய தாம் பெற்ற பிள்ளைகள் துணைன்றாங்க, சில பேர் மாமனார் துணை, மாமியார் துணை, சுற்றத்தார் துணை, உறவினர் துணை, நண்பர் துணை, எய்த்து வீட்டுக்கார துணை, பக்கத்து வீட்டுக்கார துணை, அரசியல் தலைவர்கள் துணை. இப்படி துணைன்னு சொன்னா அது பாட்டுக்கு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. ஒவ்வொருத்தருடைய துணைகள் எல்லாம் பட்டியல் எடுத்தாலும் நிறைய போகுது. அது துணை, இதை துணை, தொழில் துணை, உத்தியோகம் துணை, இப்படி துணைன்றதான் அதான் சுற்றம் இல்லைங்களா. இது குற்றம் அப்படின்னாரு. ஏன்னா அது உண்மையான துணை அது இல்ல, உண்மையான துணை அது அல்ல. நீங்க ஒரு காலத்துல நம்ம துணைன்னு எதை நினைச்சோமோ இன்னொரு காலத்துல துணை இல்லைன்னு தெரிஞ்சிடும், கண்டிப்பா தெரியும் இல்லைங்களா. ஆக மொத்த கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா எதுவுமே துணை இல்லை. அப்ப சுற்றம் என்ற துணை, அதன் மீது வைக்கின்ற பற்று, அது குற்றம் அப்படின்னு. இதையெல்லாம் அறுத்தவர்கள் அவர்கள் குற்றமில் அடியார்கள். அப்ப இப்ப என்ன பாருங்க, சாமியுடைய பேரு கருப்பரியலூர். குற்றம் பொருத்தினார்னு இருக்கு, கருப்பரியலூர். கருவினுடைய மூலத்தை அறுக்கின்ற ஊர். அப்ப கருவினுடைய மூலம் எங்க இருக்குன்னு சொன்னா சுற்றம் என்ற துணையும் அதன் பற்றும் அங்கதான் நிகழுது. சுற்றம் என்ற துணையும்
அந்த துணையும் பற்றும் தான் குற்றத்தை தோற்றுவிக்கின்றது. அதுதான் நம்மளை பிறப்பெடுக்க வைக்கின்றது. அந்த கருமூலத்திற்கு ஆதாரம் அதுவே அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நினைக்கலாம், அப்ப சுற்றம் நம்ம சார்ந்த உள்ள இருக்குங்க எல்லாமே பொய்யா, எல்லாத்தையும் வெறுத்துட்டு போய் சொல்றீங்களா அப்படி ஒரு கேள்வி எழும். எங்க எல்லாமே வேண்டாமா? அதைத்தான் தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இதுல இந்த இடத்துல சில விஷயங்களை சாஸ்திரங்கள் பயிலும் போது ஒரு கத்தி மேல நூல் மேல நடக்கிற மாதிரி கரெக்டா சரியா அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தத்தை அனர்த்தமாக்குனா அது ஆபத்துல போய் முடிஞ்சு போயிடும் இல்லைங்களா? அடிக்கடி ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்ச கதையைத்தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. எல்லாமே ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு குரு பாடம் நடத்தியிருக்கிறார். எல்லாமே ஈஸ்வரன் அப்படின்னு பாடம் நடத்தியிருக்கிறார். சீடர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் ஒரு வனத்துக்குள்ள அந்த சீடர்கள் ஒரு 30 பேர் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு எதிர்த்தாப்புல ஒரு மதம் பிடிச்சி யானை வருது. அந்த யானை பாகர்கள் அதுக்கு முன்னாடி வர்றாங்க. ஏன் மதம் பிடிச்சி யானை வருது, மதம் பிடிச்சி யானை வருது, எல்லாம் விலகி ஓடுங்க ஓடுங்கன்னு எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒரே ஒரு சீடர் மட்டும் தைரியம் நின்னார். அந்த யானை அவனை அடிச்சு மிதிச்சு தள்ளி ஒடிச்சு போயிடுச்சு. அவன் கீழே விழுந்து மண்டை உடஞ்சி போயிடுச்சு. இந்த தகவலை போய் குருநாதர்கிட்ட போய் சொன்னாங்க. குருநாதர் பதறி சீடர், ஐயோ யானை உதச்சிருச்சா அப்படின்னு. நல்ல வேலை உயிர்லாம் இருக்குது, கொஞ்சமா அடிபட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஏப்பா யானை வந்துட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு எல்லா சீடர்களும் அவங்களோட பாதுகாப்பை புரிஞ்சுக்கிட்டாங்களே, நீயே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளவில்லை, இதுக்கு ஏன் இப்படி நடந்த? அதுக்கு நீங்க தான் சாமி காரணம். நான் காரணமா? என்ன சொல்றேன், நீங்க எல்லாமே ஈஸ்வரன் சொன்னீங்க, யானையை நான் ஈஸ்வரன் எடுத்துக்கிட்டேன். அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சேன், அது என்ன அடிச்சு துவச்சிட்டு போயிடுச்சு. அந்த ஈஸ்வரன் இப்படி போயிடுச்சுன்னு அவரு கேட்ட, அட பேது முட்டாரே, அந்த யானை பாகன் ஒருத்த யானை வருது போகும் அப்படின்னு சொன்னால அவனையே ஈஸ்வரனை நீ பார்க்கணும்னு கேட்டாரு. முன்னாடியே ஒரு சொன்னாரா இல்லையா? யானை மதம் பிடிச்சி யானை வருது விலகி ஓடுங்கன்னு ஒரு ஈஸ்வரன் சொன்னாரா இல்லையா? அப்ப அர்த்தத்தை அனர்த்தமா புரிந்து கொள்ளக்கூடாது, சரியான நிலையில புரிந்து கொள்ளும். இப்ப சுற்றம் துணை என்பதை பொய் என்பதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, நாம் செய்த வினைகள் நம்மளை சுற்றி துணையாக இருக்கின்றது, சுற்றமாக இருக்கின்றது. நாம் செய்ததுதான் இல்லைங்களா? அது அப்படித்தான் இருக்கும். அதை வெறுக்கக்கூடாது. அவர்கள் நமக்கு நன்மை தான் செய்யறாங்க. நம்மளுடைய சுற்றத்தினர்களும் நன்மை தான் நமக்கு செய்யறாங்க. ஏன்னா நமக்கு அறிவு விளக்கம் தருவதற்காகத்தான் அவங்க நமக்கு இருக்கிறாங்க. நம்மளுடைய சுற்றத்தின துணைகள் எல்லாம் நமக்கு அறிவு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்களை வெறுக்கக்கூடாது. ஒருவரால நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அந்த பிரச்சனை எதிர்கொள்கின்ற அறிவை, மேம்பட்ட அறிவை நமக்கு அவர்கள் தான் தர்றாங்க. நமக்கு சும்மாவே இருந்துன்னு வைங்க, ஏதாவது அறிவு விளக்கம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை நல்ல அறிவுக்கு உட்பட்டு சிந்தித்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறோமா இல்லையா? தீர்த்ததுக்கு பின்னாடி நினைக்கிறோம், பரவாயில்ல நம்ம தீர்த்துட்டோமே, அந்த அறிவு கிடைச்சிருக்கா இல்லையா? அப்ப அவருக்கு நன்றி சொல்லணும். அந்த பிரச்சனை கொடுத்திருக்கிறாருல்ல, ஒரு மிகப்பெரிய நன்றி. நீங்க எனக்கு பிரச்சனை கொடுத்ததுனாலதான் அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அறிவை நான் பெற்றேன். அப்ப அவருக்கு நன்றி தான் சொல்லணும். அவர் பிரச்சனைக்குரியவர் அல்ல. அதனால நம்மளை சூழ்ந்திருக்கின்ற சுற்றங்கள் அது குற்றம் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமானால், நமக்கு அறிவு விளக்கம் கிடைப்பதற்காக வந்தவர்கள் என்பதை நினைத்தால் அவர்கள் மீது விகற்ப உணர்ச்சி, அதாவது அவர்கள் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி நமக்கு கண்டிப்பா வராது. ஆகவே எல்லாம் நன்மைக்கு. அதாவது ஒருவர் நாம வினை செய்திருக்கின்றோம், அந்த வினையினுடைய உருவங்கள் தான் அதெல்லாம். நம்ம சூழ்ந்திருக்கிற வினையினுடைய உருவங்கள் தான். அந்த வினை கழிப்பதற்காக துணை செய்ய வந்திருக்கிறார்கள். ஒரு ஆன்மா என்ன செய்யும்? நமக்கு நன்மை செய்யும். ஒரு ஆன்மா நமக்கு தீமை செய்யும் இல்லைங்களா? ரெண்டு நாம செஞ்சதுதான் திருப்பி வருது. அதை அனுபவித்து கழிக்க வேண்டும். அவர்களை அதாவது எதிர்கொள்ளக்கூடாது. எதிர்கொள்வது என்பது என்னன்னா, அதை ஏற்றுக்கொள்வதுதான் சரியானது. நம்ம போர்ஸ் பண்ணக்கூடாது, எதிர்க்க கூடாது. எதிர்த்தா பிரச்சனை வரும் இல்லைங்களா? இதையெல்லாம் நாம் செய்த ஊழ் அப்படின்னா, வள்ளுவர் வினையை ஊழ்னு சொல்வார். அந்த ஊழின் வரக்கூடிய விஷயம்தான்.
அப்ப அந்த ஊழின் மூலம் வரக்கூடிய அத்தனையும் நம்ம ஏற்றுக்கொண்டு அனுபவித்து விட்டால் அறிவு விளக்க நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஊழ் என்பது எதுன்னா அதான் வினை. அப்ப நமக்கு என்ன இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த வினையை நம்ம அனுபவித்து கழித்து விட்டால் அது அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா புதுசா நம்ம ஒண்ணு செய்வோம் பாருங்க, வினை, அது ஆகமைய வினைன்னு பேரு. அதுலதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அடியார்களுக்கு எல்லாம் அதுதான் எச்சரிக்கை. எல்லாமே பெரியவங்க சொல்லுவாங்க, புதுசா ஒரு வினையை சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிற வினை அது வந்து கழிஞ்சு போயிடும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது இறைவனை துணை நின்று அதை கழிக்க வச்சிருவாரு, அறிவு விளக்கத்தையும் கொடுத்துருவாரு. ஆனா புதுசா எதையும் செய்யாம இருக்கணும். அதுல மட்டும் நம்ம அலர்ட்டா ரொம்ப கவனமா இருக்கும். அந்த புதுசா வர வினைக்கு ஒரு எளிமையா ஒண்ணு சொல்லுங்க. புதுசா செய்கிற வினைக்கு ஆகமைய வினைன்னு சொல்லிட்டாங்க. இது ஆகமைன்னு அர்த்த புரியல, நீ குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு எளிமையா ஒண்ணு சொல்றேன். ஊழ் அல்லாத ஒன்று, ஊழ்னா வினை, வினை அல்லாத ஒன்றை நம்ம செய்யக்கூடாது. அப்ப அந்த உலகத்திலே வினை அல்லாத ஒன்று தலையாயது ஒண்ணு எதுனா அதான் ஊழல். ஊழ் அல், அதை செய்யவே கூடாது. இப்ப நான் ஒருத்தர் அரசு வேலை கிடைச்சிருக்கு, அவருக்கு 30,000 ரூபாய் சம்பளம், இது ஊழ். 30,000 ரூபாய் சம்பளம் என்பது ஊழ். அவரு போய் தனியா 20,000 ரூபாய் ஊழ் அல் வாங்கினாருன்னு வைங்க, அதான் ஆகாமியம். இது வந்து பின்னாடி பெருசா வினை பெருகி மொத்துன்னு மொத்தி எடுத்துரும். அதுதான் பிரச்சனை. அப்ப இந்த ஊழ் அல் இருக்கு பாத்தீங்களா, இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல பல இது இருக்கு. நம்ம உங்களுக்கு தெரிஞ்சது, நம்ம இந்த லஞ்சம் ஊழல்னு தெரிஞ்ச விஷயத்தை சொன்னேன். இது எல்லா லெவல்லயும் இருக்கு, ஒன்னொன்னு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. புதுசா ஒன்ன செய்யக்கூடாது. நமக்கு என்னன்னா அன்றாடம் நல்லா பாருங்க, நாளைக்கு இன்னென்ன நடக்கும் நம்ம ஒரு லிஸ்ட் எழுதிங்க, என்னென்ன நடக்கும், என்னென்ன செய்யணும். ஆனா அது இல்லாம சிலது நடக்கும் இல்ல, அதான் ஊழ். ஊழின் வழியாதான் நாள் நமக்கு போய்கிட்டே இருக்குது. அதை நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அந்த வினையை இறைவனுடைய அருளால அதை கழிச்சுட்டோம், முடிஞ்சு போச்சு. புதுசா நம்ம ஒண்ணு செய்யவே கூடாது. அப்ப புதுசா ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு எளிய வழி என்னன்னா, அவர்கிட்ட போய் கேளுங்க, சாமி புதுசா ஏதோ ஒண்ணு வருது, நான் செய்யலாமா இல்லையா எனக்கு தெரியல அப்படின்னா அது சரண்டர். அதுக்கடுத்து என்ன தெரியுமா, என்ன செய்யணும் செய்யாத அவர் நம்ம உணர்வுக்கு உணர்வாக, அறிவுக்கு அறிவாக உணர்த்துவார். அந்த அறிவுக்கு அறிவாக உணர்த்தக்கூடிய பக்குவத்தை நம்ம உணரக்கூடிய தன்மை இல்லைன்னு சொன்னா வேறொருத்தர் மூலம் வந்து உணர்த்துவார், இன்னொருத்தர் மூலம் வந்து உணர்த்துறார். இப்படி இருக்கு, ஒன்றாய் உடனாய் வேறாய், இந்த 3 நிலையிலிருந்து பக்குவத்து வந்தாப்புல கண்டிப்பா உணர்த்துவார் இல்லைங்களா. அதுவும் புரியல அவன் செஞ்சான்னு சொன்னா அது என்ன பண்ணணும்னா அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த அறிவு அதுக்கு கீழ்நிலையில் இருக்கின்றது என்று பொருள். அதனாலதான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, சிவாய நம்ம என்று சிந்தித்திருப்போருக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை. எப்போதும் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை நீங்க நினைச்சிட்டே இருங்க. புதுசா செய்யற வினைகள் அந்த வினைகளை அவங்க செய்ய மாட்டாங்க. அதுதான் நமக்கு மிகப்பெரிய சாமி கொடுக்கின்ற வரங்க. பழைய வினைகளை நம்ம அனுபவிச்சு கழிக்கணும். அதை பத்தி நம்ம அந்த டேபிக் போக வேண்டியதே இல்லை, அது நடந்துதான் ஆகும். அது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஆனா புதுசா செய்யற வினைகளை மட்டும் செய்யாமல் இருந்ததற்கு நமக்கு உதவக்கூடியது ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபம். அதை நம்ம செய்யும் போது புதிய வினைகள் நம்மளை வந்து சேராது. அதான் முக்கியம் என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதை சொல்லி அந்த முதல் பாட்டுல அதான் சொன்னார். இப்ப என்னன்னா, சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து. அப்ப நம்மளை சூழ்ந்திருக்கின்ற சுற்றங்கள் துணைகள் அதன் மூலம் வைக்கின்ற பற்று சரியான நிலையில் இருக்க வேண்டும் இல்லைங்களா. நான் போன வார வகுப்புல இது சம்பந்தமா நிறைய விரிவா பேசிட்டேன். போன வார வகுப்பு கேட்காதவங்க பதிவு பண்ணி இருக்கிறாங்க. சைவ சமய வகுப்புல இது ரொம்ப விரிவா பேசிட்டேன். இப்ப பேசினா நேரம் அது போய்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா, அதாவது இந்த சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவரவர்கள் வினையை செய்வதற்காக கழிப்பதற்காக தான் இங்க வந்திருக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு மனைவி இருக்கிறாங்க, அவங்க வினையை செய்வது கழிப்பதற்காக தான் அவங்க வந்திருக்காங்க. ஒருவர் கணவர் இருக்கிறாருன்னா அவர் வினையை கழிப்பதற்காக தான் அவர் வந்திருக்கிறார். பிள்ளைகள் இருக்கிறார்களா, அவரவர்கள் செய்கிற வினையை கழிப்பதற்கு தான் அவரவர்கள் வந்திருப்பாங்க. ஆக மொத்தம் இங்க எல்லாமே செப்பரேட் தான். எல்லாருமே அவரவர்கள் வினையை தனிப்பட்ட முறையில் அவரவர்கள் கழிப்பதற்காகத்தான் இங்க வந்திருக்கிறார்கள்.
இத போய் நாம ஒண்ணு செய்யறதுனால ஒண்ணுமே நடக்காது. அதை அவர் கழித்துத்தான் ஆக வேண்டும். அதான் உண்மை. அதை நம்ம அந்த அடிப்படை நிலையை நம்ம ஆழமாக புரிந்து கொண்டால் அந்த பிரச்சனையே வராது. அதனால அவரவர்கள் செய்த வினை அவரவர்களுக்கே சென்றடையும். அதான் உண்மை. அதை அவரவர்களே கழித்து அவரவர்களை தீர்த்து கொள்ள முடியும். இந்த இடத்துல நம்மளுடைய பங்கு என்னன்னு சொன்னா, அந்த செய்கின்ற வினையில ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாமளுக்கு சேர்ந்து இருக்கும். அதனாலதான் வினையை நம்ம சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது. ஒருத்தர் வந்து தப்பே பண்ணிருக்க மாட்டாரு இல்லைங்களா, ஆனா தப்பு செஞ்சவரு உடைய துன்பம் இருக்கு பாத்தீங்களா, அவருக்கு துன்பம் வரும். தப்பே செய்யாதவரும் இருப்பாரு, ஆனா அவருக்கு கொஞ்சம் போகும். ஏன்னா அந்த வினையில ஒரு பங்கு அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால தப்பே செய்யாமல் அவங்க துன்பப்படுகின்ற நிலை என்னன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தான் அந்த சதவீதங்கள் வந்து மாறுபடும். அதான். ஆனால் அவரவர்களுடைய முழுமை வினையை அவரவர்கள் அணிவிப்பார்கள். அந்த வினையினுடைய சாரம் ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தால் அவர்களுக்கு அந்த வினையினுடைய தாக்கம் இருக்கும். அவ்வளவுதான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிந்து கொண்டுட்டு அதை கரெக்டான முறையில போனோம்னா யாரு மேலே நமக்கு வெறுப்பு வராது. முதல் யாரு மேலையும் வெறுப்பு கண்டிப்பாக வராது. ஒரு வினையால் ஒருவர் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருந்தா ஒரு மனசு இழகி நமக்கு உதவணும்னு மனசு பட்டா உதவலாம். அவ்வளவுதான். ஆனா உதவுது எப்படின்னு சொன்னா, அது உதவுவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவ வேண்டும். அதான் முக்கியம். நீங்க எதிர்பார்ப்போட உதவுனா அந்த வினை ரிப்பீட் அவங்களுக்கு வரும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும்னு சொன்னா இறைவன்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இவர் கஷ்டப்பட்டு இருக்காரு, இதாவது நம்மளை என்னுடைய சக்திக்கு தந்தாப்புல இதை உதவலாம்னு நினைக்கிறேன், பெருமானே அருள வேண்டும் சொல்லி அவர் அருளால் நான் இதை உதவுகிறேன் என்று சொன்னால் அந்த இடத்துல உதவுறது நாமல்ல, இறைவன். அதனாலதான் சொன்னாங்க, எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது அருளே என்றிருந்தால் பொல்லாத துயரம் நீங்கும். இந்த அலைவரிசையில நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கு. இதாங்க உண்மை. இது ஞானம். இது ஞானம். இப்ப நம்ம சிந்திக்கிறது ஞானம். இந்த அறிவை நாம் பெற வேண்டும். இந்த அறிவை பெறுவதற்கு இறைவன் தான் நமக்கு உதவ வேணும். இது பதியறிவுன்னு சொல்லுவாங்க. இது டக்குன்னெல்லாம் யாருக்கும் உடனே வராது. ஆகவே ஞானசம்பந்தர் சொல்கின்ற கருத்தை நாம் இந்த இடத்துல கவனமாக கை கொள்ள வேண்டும். அதனால சுற்றத்தார்களையும் உறவுகளையும் வெறுக்க சொல்லவில்லை. ஆனால் அதை சரியான நிலையில் புரிந்து கொண்டோம் ஆனால் அந்த இடத்துல குற்றமில்லாத அடியார்களாகிறார்கள். யாருங்க? இந்த இடத்துலதான் அவர்கள் தான் குற்றமில்லாத அடியார்கள். அனைத்தையும் நன்கு உணர்ந்தவர்கள். அவரவர்கள் செய்த வினையை அவரவர்கள் அனுபவிக்கிறார்கள். இது இறையருளால் நடக்கின்றது. அந்த வினை கடிந்து விட்டால் அவர்கள் இன்ப நிலையை அடைவார்கள். அது திண்ணம். இது இறையின் அருளால் அத்தனை நடைபெறுகின்றது. எல்லோரும் நலமுடனே வாழ்கிறார்கள். அது இறைவனுடைய அருளே என்று அந்த நிலை ஒரு வரப்பெறுதல இதை குற்றமில்லாத அடியார்கள். அந்த குற்றமில்லாத அடியார்கள் நிறைந்து குற்றம் பொறுத்த நாதரை வழிபாடு செய்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இப்படி சிந்தை உடையவர்கள். இப்படி தனிந்த சிந்தை, நல்ல ஞானம் பெற்றவர்கள். அந்த ஞான சிந்தையை உடையவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். குற்றம் பொறுத்த நாதரை வழிபாடு செய்கிறார்கள். அவர்கள் என்ன வழிபாடு செய்வாங்க? எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் ஏன்னுவாங்க. இந்த சிந்தை யாருக்கு இருக்குன்றீங்க? இறைவனுக்கு அதான் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா சாமி தாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சமாவது யாராவது நினைக்கிறாங்களோ அடியாருங்க நினைப்பாங்க. அவ்வளவுதான். இந்த அலைவரிசையெல்லாம் ஒரே மாதிரி போகும். இவர்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்குங்க. அதான் உண்மை. அப்படி நினைக்கிறவர்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும் யார் வேண்டுறாங்களோ அவங்களுக்கு இறைவன் அவங்க அருளை கொடுக்குறாரு. கொடுத்து அவங்க சக்தியும் கொடுப்பாரு. அவர் செய்யற வேலையை அவங்க மூலம் நீ செய்யப்பா அப்படின்னு, உனக்கு இது கொடுக்குறேன் நீ செய்யுன்னு. அதனாலதான் அந்த அந்த கருணை, அடியார்னாவே கருணை தான். அதாவது சுயநலமற்ற தன்மை இது யாருக்கு இருக்கும்? தன்னலமற்ற தன்மை இறைவனுக்கு தான் இருக்கும். இறைவனை சார்ந்து போவர்களுக்கு அந்த தன்மை எப்படி வரும்? இதைத்தான் நம்ம சிவமாம் தன்மை அப்படின்னு. சிவமாம் தன்மை. அந்த சிவமாம் தன்மை தான் உலகத்துல வாழ்கின்ற வாழ்க்கையிலே பெரிய வாழ்க்கைன்னாங்க, பெருவாழ்வு, சிவானந்த பெருவாழ்வு. அருணகிரிநாதர் பெருமான் அவிநாசிக்கு சென்று அதைத்தான் பாடினார். இரவாமல் பிறவாமல் எனையாளும் சட்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாய். சிவானந்த பெருவாழ்வு, சிவமாம் தன்மை பெறுவது. அனைத்து உயிர்களும் நலமுடன் சேமமாக, அனைத்து உயிர்களும், சின்ன பிரார்த்தனை, அனைத்து உயிர்களும் அன்புடனும் அமைதியுடனும்
ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று வேண்டும். இதை விட சிறந்த பிரார்த்தனை என்ன இருக்க முடியும்? இதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்வார். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. இந்த ஒரு பாட்டை சொன்னாவே போதுங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அத்தகைய எளிமையான கருத்தை பேசியவர். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு பாடலை சிந்திச்சிருக்கோம். இதுல நிறைய கருத்துகள், என கருப்பறையில் உள்ள நிறைய ஞான செய்திகள் அடர்த்தியாக பெருமான் கொடுத்திருக்கின்றார். அதனால அடுத்த 2வது பாடல் எடுத்து நம்ம மறுபாரங்களில் சிந்திக்கலாம் என்பதை சொல்லி, எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்றிருந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் இன்னில் நல்ல கதியாம் சிவகதிக்கு நம்ம எல்லாம் இட்டு செல்லவும் குருவர்களையும் திருவுருளையும் மீண்டும் பிரார்த்தனை செய்து அடியே என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றோம்.